இப்போது துருவ விக்ரமுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு போனாங்கன்னா பொண்ணு கொடுக்குற பேரண்ட்ஸ் யோசிப்பாங்களா பண்ண மாட்டாங்களா? இந்த பொண்ணே பயப்படும். ஐயோ அனுபவமா சொன்னாங்களே இவர் இப்படி தான் இருக்கான்னு அந்த பார்வையிலேயே இருப்பாங்க. பட் அது வேண்டாம். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ என்ன பெண்களுக்கு வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. சங்கங்கள் இருக்குது. இதில் என்ன ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் பாதுகாப்பு சங்கம்னு வந்து ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதை ஒரு நடிகர் ஓப்பன் பண்ணார். ஆனால் அது அது எந்த அளவுக்கு இயங்குதுன்னு இப்போ தெரியல நமக்கு அதை. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, வெளியில் வந்துட்டீங்க, ஓகே. இப்போ அவருக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கை வந்து உருவாக்கியாச்சு. டிராகன் படத்துடைய சக்ஸஸ் மீட்டு கூட அனுப்பலாம். அதுதான் அது என்னன்னா அதான் சொல்கிறது ஒட்டுமொத்தமாக துருவ விக்ரம் மேலே பெரிய ஒரு ஸ்டாம்பை குத்தியாச்சு. ஏன்னா நிறைய படங்கள் வந்து கமிட் பண்ணும்போது கூட வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் படமே இல்லாமல் இருந்த சமயமாக இருந்தது. இப்போ நம்மளுடைய வளர்ச்சி பெரிய அளவில் போகுது. டிராகன் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம். பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன் வரும்னா அது தெரியும் எந்த அளவுக்கு ஹிட்டுன்னு. அதில் மெயின் ரோல் பண்ணியிருப்பாங்க அவங்க சனுபமாக. இப்போ அதனுடைய சக்ஸஸ் விழாவுக்கு கூட என்னால் போக முடியல, ஸோ கலந்துக்க முடியல, போக வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையே சொல்கிறார். அடுத்த படம் கமிட் பண்ணும்போது கூட நீ இனிமேல் நடிக்க வேணாங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற விஷயமும் வருது. காஸ்டியூமில் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, பேசக்கூடாது, ரசிகர்கள்ட்ட பேசக்கூடாது. டோட்டலாக வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை. இப்போ நான் அவர்கிட்ட தப்பிச்சு நான் வந்துட்டேன், என்னுடைய வாழ்க்கையை தேடி நான் வந்துட்டேங்கிற விஷயத்த இப்போ சொல்ல வர்றாங்க. ஆனால் நீங்கள் அந்த லைஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டையாவது நீங்கள் கேட்டிங்களா, டிஸ்கஷன் பண்ணீங்களா? போகாமல் போனீங்க. நீ ஒரு வாழ்க்கையை தேடி நீங்கள் தான் போனீங்க. அதுக்கு நீங்கள் மட்டும்தான் முழு பொறுப்பாக முடியும், வேறு யாரும் பொறுப்பாக முடியாது. பேரண்ட்ஸுக்கு அசிங்கமாவது சொந்தங்கள் அசிங்கமானு சொல்லும் போது நீங்கள் இது முன்னாடி யோசித்துருக்கணும். அது பப்ளிக்காக வந்து இவங்க சொல்கிறதுனால தானே இன்னும் ஃபேமிலி லெவலில் போய் ரீச் ஆகுது. அதை சொல்லாமல் விட்டுருந்தா, சொல்லாமல் இருந்ததா பிரச்சனை இல்லை. இப்போ சொல்லிட்டாங்க, ஊர் ஃபுல்லாக போய் தெரிஞ்சிடுச்சுன்னா அது உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ அது இப்போதாங்க டாக் ஆஃப் டவுன் மாதிரி. அடுமமாக ஒரு நடிகர் ஏமாற்றிட்டாருமே, அவர் சைக்கோவாமின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஃபோன் கால் வந்து அவர் யாருங்கெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள ஒரு குழு கொடுத்துட்டாங்க, அம்பி ரமோ அன்னியன் கொடுத்துட்டாங்க, பேர் மட்டும் சொல்லலை. விக்ரம் இதில் தலையிடலையா சார்? இல்லை, விக்ரம் வந்து என்னன்னாங்க, அவருக்கு ஏற்கனவே ஒரு டென்ஷன் இருக்காருங்க. இப்போ இந்த ஃபேமிலி பிரச்சனை ஒரு பக்கம் ஓடுது. இது இந்த அளவுக்கு அனுபவம் போய் வெளில சொல்லுவான்னு எதிர்பார்க்கல. அது எப்படி உள்ளே வருதுன்னு தெரியல இப்போ. ஏன்னா துருவ விக்ரம் பேர் இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவர் துருவும் உள்ளே வருவார். இந்த ஒரு விக்ரமும் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இப்போ அவரும் ஒரு சின்ன சிக்கலை மாறிட்டு இருக்கார். லார்கி பண்ணு ஒரு அரிய மனித குரங்கு லிஸ்ட்டில் இருக்கிற அந்த குரங்கு வந்து இங்கே இந்தியாவிலே கிடையாது. சவுத் ஏசியாவில் மலேசியா இந்தோனேஷியாவில் இருக்கிறது. அதை யாரோ மணிப்பூரில் இருக்கிற ஒருத்தர் 8 குரங்கை எடுத்துகிட்டு வந்துட்டான். அது எப்படி கொண்டு வந்தான்னு தெரியல, அது என்கொயரி போகுது. அவன் வந்து என்ன பண்ணால் ஈரோடில் இருக்கிற ஒருத்தட்டை விற்றுட்டான். ஈரோடில் இருக்கிறவனா இந்த அனிமல்ஸை பூரா வந்து விற்கிறவர் போட்டிருக்கு. அவர்கிட்ட கைக்கு வந்து அதுலேருந்து ஒரு குரங்கு தான் இங்கே வந்திருக்கு. அது விக்ரமுடைய பொண்ணு வீடு வந்து ஈசிஆரில் அக்கறையில் இருக்குது. இவர் எப்போ ரெஸ்ட்டு கிடைக்கும் போதோ லீவு கிடைக்கும் போதோ நேராக பொண்ணை பார்க்குறது பேத்தியை பார்க்குறதுக்கும் போவார். அப்போ போகும்போது அந்த குரங்கு இங்கே இருந்தது. அதை எடுத்து வீடியோ எடுத்து குரங்கிட்ட பேசி அவன் இன்ஸ்டாவில் போட்டார். இது மிகப்பெரிய சிக்கலாக வரும்னு சொல்லி விக்ரம் நண்பர் சொல்லும்போது அதை ஒன்று டெலீட் பண்ணிட்டார். இப்போது அந்த குரங்கு எப்படி வந்ததுக்கும் போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வரும்போது எங்கேன்னா இப்போ இந்த குரங்கு இல்லை, அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஆன்சர் வந்து மாறி மாறி வருது. ஏற்கனவே ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போயிட்டா, அவன் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு சைடு சொல்கிறது மாதிரி ஒரு தகவல் வருது. இன்னொரு சைடு நான் அப்போ தான் போனேன், அப்போ தான் ஒருத்தன் கொண்டு வந்து வச்சா அதை வாங்கி தூக்கி வச்சு விளையாடிட்டு பண்ண சேல்ஸ்கார்டு தான் அப்படின்னு இப்படி தகவல். எது உண்மைங்கிறது தெரியல. இப்போ அவங்க வாய் திறந்து சொன்னாதான் வரும். இப்போ வந்து ஃபாரஸ்ட்டில் அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் உள்ளே வந்து என்கொயரி பண்ணுறாங்க. 3 நாள் டைம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அது நேற்றோட ஏதோ முடிகிற மாதிரி வருது. இப்போ என்ன இன்னைக்கு சொல்ல போகிறாருன்னு தெரியல. அந்த ஈரோடுக்கார் யார், அவருக்கு எப்படி லிங்க் வந்து இது பெரிய நெட் ஒரு சிண்டிகேட் மாதிரி போகுது உங்களுக்கு. இதை கடத்தி கொண்டு வர்றது வந்து மிகப்பெரிய ஆமாங்க, தவறுங்க. அது சட்டப்படி தப்பு இல்லையா? ஆமாம், அது நிறைய பேர் ஏர்போர்ட்லேயே பிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் பார்த்தா இந்த மண்ணுளி பாம்பு, இந்த ஈமக்கோழிலாம் பண்ணானுங்க நிறைய பேர் பயங்கரமாக பண்ண. அப்புறம் மண்ணுளி பாம்புலாம் விற்றீங்கன்னா நிறைய பல லட்சங்களுக்கு விற்றதா பார்த்துருவாங்க. நட்சத்திரம் அது எடுத்துகிட்டு வருவாங்க. ஏங்க நீங்கள் முக்கியமான பேர்ட்ஸை நீங்கள் கிளியை வளர்க்கணும்னாலே அதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும் நீங்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் இது பார்த்தாலே அவ்வளோ இந்த குரங்கு பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது நம்மது. அதுக்கு வந்து 2வது வால் வேறு கிடையாது. மனித குரங்கு லிஸ்ட்டு கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தது. ஓரங்கொட்டான் அப்படிங்கிற பேர் உள்ளது. கொரில்லா சிம்பன்சி வகையை சேர்ந்தது தான் லார்கிப்பான். இப்போ விக்ரமில் நீங்கள் பார்த்தது அதுலேருந்து பிரிஞ்சு வந்த இனம் இது. ஸோ இது எப்படி இங்கே வந்தது, யார் கொடுத்தா, இப்போ அந்த குரங்கு எங்கே போச்சுன்னு ஒரு என்கொயரி பண்ணிருக்கு. அந்த பிரச்சனையில விக்ரம் மாட்டிக்கிட்டார்.
அது இது அப்படியே போகும்போது பார்த்தா நீங்கள் அனுபவமாவுடைய பிரச்சனை இங்கே துருவ விக்ரம் பற்றி பேசுனது ஒன்று. அவங்க பேரண்ட்ஸ் என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க பார்த்தாங்கன்னு அனுபவமாக சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சுனாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு குற்றத்தை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க துருவ விக்ரம் மேலே. துருவ விக்ரம் இதை நீங்கள் சொன்னாதான் அவங்க பேர் சொல்கிறாங்களோ சொல்லலையோ, உங்கள் அப்பா நடித்த 3 பேருடைய இந்த கேரக்டர் பேரை சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு விளக்கத்தை கொடுங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரீ ஆக முடியும். ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டாலே போதும். எஸ், நீங்கள் விளக்கத்தை கொடுத்து நீங்கள் பண்ணாதான் உங்களுக்குன்னு உள்ள ரசிகர்கள் கண்டிப்பாக அக்கா வச்சுக்க முடியும். என்னன்னா இப்போ வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் இது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது பாரு நடக்கிற ஒரு விஷயம் டேக் இட் டிசென்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் படம் கம்மிட்டாக ஓகே, உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு குறையும். பெண் ரசிகர்கள் பெண்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு அது அனுபவமாக சொன்னதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். ஸ்க்ரீனில் நாளைக்கு ஒரு லவ் காட்சிகள்லாம் நடிக்கும் போது கூட அம்மா சென்டிமெண்ட் ஒன்றிணைய முடியாது, பண்ண அவங்க முடியாது. ஹீரோயினுடைய நீங்கள் வந்து அதை ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக லைவ் டைலாக் பண்ணுவீங்க, நம்பிக்கை கொடுப்பீங்க, அம்மா சென்டிமெண்ட் வரும். நம்ப மாட்டாங்க, அது கேலி கூத்தாயிடும். அதனால இந்த படம் நீங்கள் பண்ணுறதுக்கு அது வெளிவரதுக்கு முன்னாடியே, மைத்ரி மேக்கர்ஸ் படம் வந்து வெளிவரதுக்கு முன்னாடியே ஒரு விளக்கத்தை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அனுபவமாக சொல்கிறதுங்கும் போது அதை தான் நம்புகிறாங்க எல்லா பேருமே. ஏன்னா ஆணித்தரமாக சொல்கிறாங்க. உங்கள் சைட்லேருந்து இன்னும் பதில் வரணும். ஆனால் ஒரே விஷயம், நீ யாரை வேணாலும் வந்து அனுபவம் மாதிரி எத்தனையோ பெண்கள் யாரை வேணாலும் பிடிக்குது, லவ் பண்ணுறீங்க, சரிங்க ஓகே. ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணும்போது இப்படி சிக்கலில் நீங்கள் மாட்டும் போது உங்கள் லைஃப் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக வரும். உங்களை வளர்த்தவங்கள்கிட்ட நீ யார்கிட்ட சொல்கிறீங்களோ சொல்லியோ, உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிவிடுங்க. பல நடிகைகள் நம்ம அது மாதிரி பார்த்துருக்கோம். போய் மாட்டிக்கிட்டு வெளில வர முடியாமல் வரும்போதும் நிறைய பேர் ஃப்ராக்சரோட அடியோட, எஸ், அதுவும் நம்ம பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக. அதே மாதிரி அடிக்காமலே டார்ச்சர் பண்ணாமலே டார்ச்சர் பண்ணாங்கங்கிற அந்த ஃபேக் நியூஸையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால இது அனுபமாவுடைய ஒரு வெர்ஷன். அவர் சொன்னாதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து 2 பேரில் யார் பக்கமும் நம்ம பேச முடியாது. என்னன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி அனுபவம் வந்து இப்படி ஒரு விஷயத்தில் நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தீங்க, முடிச்சிட்டீங்க, வெளியூர் தெரியாமல் இருந்தால் அப்படியே போயிருக்குங்க, ஃபேக் நியூஸ் மாதிரியே போயிருக்கும். வெளில வந்து உடைச்சிட்டாங்க. துருவமுக்கருடைய அந்த இமேஜை சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க. பட் இப்போ அவர் அதுலேருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறது இப்போ தெரியல அவருக்கு. பட் அவருக்கு ஒரு ஆன்சர் பண்ணியே தீரணும். அப்படியே ஒரு இக்கடன் சூழ்நிலையில் போய் அனுபவம் வந்து தள்ளி விட்டாங்க. நீ விளக்கத்தை கொடுத்துதாகணும். இல்லைன்னா ஒன் சைடு அவங்க மேலே சிம்பத்தி போகும். உங்களுக்கு பெரிய ஒரு பேட் இம்ப்ரெஷன் உருவாகும். அது உருவாகணும்னு சொல்லி விமர்சனம். கமெண்ட் செக்ஷனில் 2 பேரில் யார் கரெக்டு, சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் அவங்களே சொல்லட்டும். அதை பார்த்து சம்மந்தப்பட்ட நடிகரை அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக. நன்றி சார். நன்றி சார்.